வணக்கம் நண்பர்கள். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோயில் வளாகத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் சிறுமியினுடைய உடல்கள், கற்பழித்து கொலை செய்யப்பட்ட உடல்கள் அந்த கோயில் வளாகத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. அப்போ தான் சேனலில் அப்பப்போ போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா பெத்தலங்கடி பகுதியில் அமைஞ்சிருக்க தர்மஸ்தலா கோயில், அந்த கோயில் மஞ்சுநாதர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் வளாகத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் சிறுமிகள் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டு அந்த கோயில் வளாகத்திலேயே, அங்கே இருக்கிற தோப்புலேயே அந்த பெண்கள் உடலெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு புகார் தெரிவித்து அதற்குண்டான விசாரணை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். கர்நாடக காவல்துறைக்கு ஒரு பார்சல் வருது, கூடவே ஒரு லெட்டர் வருது. அந்த பார்சலை பிரித்து பார்க்கும்பொழுது அந்த பார்சலுக்குள்ளார மனித எலும்புக்கூடு இருக்குது, கூடவே அந்த லெட்டர் இருக்குது. லெட்டர் பிரித்து பார்க்கும் பொழுது கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோயில் வளாகத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட உடல்கள் அந்த கோயில் வளாகத்தில் இருக்கிற தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஏற்படுது அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு. அந்த பார்சலை பிரித்து பார்த்தவங்களுக்கு இல்லை இது தமாசா யாராவது பண்ணியிருப்பாங்களா, இல்லை வேண்டுமென்றே செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் வருது. உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறாங்க. அந்த கடிதத்தை எழுதிய நபருக்கு, பார்சல் அனுப்பிச்ச நபருக்கு காவல்துறைகள் அழைத்து விசாரிக்கிறாங்க. அந்த நபருடைய பெயர் பீம் அப்படிங்கிறது தெரியுது, பீமா என்று தெரிகிறது. அந்த நபர் இது எல்லாமே உண்மை, தொடர்ந்து 25 வருஷமா நான் தான் இது எல்லாமே இந்த உடல்கள் எல்லாம் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட காவல்துறை அதிகாரிகள் தலையே சுத்தி போயிடுது. அடுத்ததாக இதை பற்றி விசாரிப்பதற்காக தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்திடம் சென்று விசாரணை நடத்தி அங்கு தோண்டி பார்க்கும் பொழுது ஏராளமான மனித எலும்புக்கூடுகள்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. இப்பொழுது இந்தியா மட்டுமல்ல, கர்நாடகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே திகைச்சு போயிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய இந்து கோயில் வளாகத்தில் இப்படி ஒரு மோசமான சம்பவம் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரிகிறது. இதை பற்றி நீதிமன்றத்தில் அந்த பீமா அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக இது எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எஸ்யூவி காரில் 550 அப்படிங்கிற நம்பர் ஒன்று எஸ்யூவி காரில் அப்பப்போ பெண்களுடைய இறந்த உடல்களை கொண்டு வந்து தருவாங்க. இது வேற ஏதாவது ஒரு சோதனைக்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடல்களை பற்றி நான் எந்த விதமான கேள்வியும் கேட்காம நான் ஒரு நூற்றுக்கணக்கான உடல்களை அவங்க கொண்டு வந்து தருவாங்க. நான் குழி தோண்டி புதைச்சிருவேன். அந்த உடல்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறது எந்த விதமான விளக்கம் எனக்கு தரப்படாது. அந்த பெண்களுடைய உடல்களில் ஏராளமான காயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்கதையாக 1995 2014 ஆண்டு வரை சற்று ஏறக்குறைய 23 வருஷமா இந்த சம்பவம் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த உடல்களை, நூற்றுக்கணக்கான உடல்களை நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அந்த எஸ்யூவி காரில் வந்தவங்ககிட்ட இதை பற்றி என்னால் கேள்வி கேட்கும் பொழுது எந்த விதமான பதிலும் கிடையாது. அதனால் நான் கேள்வியும் கேட்கவில்லை. ஒரு தடவை 2012 ஆண்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த சமயத்தில் நான் ஊருக்கு வந்துட்டேன் சொந்த வேலை காரணமாக. ஒரு உடல் இருக்குது, அந்த உடலை தோண்டி புதைக்கணும்னு சொன்னாங்க. நான் இல்லை, நான் ஊருக்கு வந்துட்டேன்னு சொன்னதுனால அதற்கு மேற்கொண்டு அவர்கள் எந்த விதமான விளக்கம் தராமல் ஃபோனை வச்சுட்டாங்க. அடுத்ததாக அந்த உடல் இந்த காரில், எஸ்யூவி காரில் கொண்டு வந்தவங்க அந்த உடலை புதைக்கவில்லை என்று தெரிகிறது. இந்த உடல் சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு சிறுமியை, பள்ளிக்கூடம் படிக்கிற சிறுமியினுடைய உடல் என்று தெரிய வருகிறது. அந்த பெற்றோர் பள்ளிக்கு சென்ற தன்னுடைய குழந்தையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. விசாரித்து பார்க்கும் பொழுது காவல்துறை அதிகாரிகள் தேடி பார்க்கும் பொழுது இந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு அருகில அந்த குழந்தையினுடைய உடல் கிடைக்கிறது. அதை மீட்டு பெற்றோர்கள் ஒப்படைச்சிட்டு வழக்கு பதிவு செய்கிறாங்க. ஆனால் மேற்கொண்டு அந்த வழக்கில் எந்த விதமான முன்னேற்றம் கிடையாது. இதன் பிறகுதான் அந்த காவலாளிக்கு தெரிய வருது, தான் இவ்வளவு நாள் தவறு செஞ்சது இப்படிப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய கற்பழிக்கப்பட்ட உடலை தான் நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிக்கு தெரிய வந்ததுனால தான் செய்த குற்றத்தை, மன அழுத்தத்தை உணர்ந்து கொண்ட அந்த காவலாளி காவல்துறைக்கு பார்சல் அனுப்பிச்சு அந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுதான் நான் முதல்ல குறிப்பிட்ட அந்த பார்சலில் எலும்புக்கூடு இருந்ததுன்னு தெரிகிறது. அடுத்ததாக அந்த எஸ்யூவியில் வந்த நபர்களிடம் இப்போ கேள்வி கேட்குறாரு. அந்த குழந்தையினுடைய உடல் எப்படி வந்ததுன்னு கேட்கறதுக்கு அவர்கள் பதில் எதுவும் சொல்லாமல் இந்த பீமா அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. இதை பற்றி வெளியே சொன்னால் நீ உயிரோடையே இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சரி, அந்த காரில் வந்தவங்ககிட்ட மிரட்டல் வருகிறது.
கோயில் நிர்வாகத்துடைய இதை பற்றி தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகத்தில் தெரிவிக்கிறார் பீமா அவர்கள். அங்கேயும் அதே தான் ரியாக்ஷனாக கிடைக்குது. இதை பற்றி நீ யாரோடையும் சொல்லக்கூடாது, சொன்னால் உன்னை கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகத்தில் தெரிவிக்கிறாங்க. இதுதான் தொடர்கதையாக இருந்திருக்கிறது. ஒரு 25 வருஷமாக இப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. இதற்கு காரணம் மூட நம்பிக்கை. கடவுளை நம்பலாம், கும்பலாம் தப்பே கிடையாது. ஆனால் அதிகபட்சமான கடவுள் நம்பிக்கை காரணமாக நம்ம கோயில் நிர்வாகம் கோயிலில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லுபடி செய்கிறோம், அவங்க கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகள், அதிகார பலம் மிக்கிறவர்கள் நூற்றுக்கணக்கான பெண்களை ஏமாற்றி கற்பழித்து கொடூரமாக கொலை செஞ்சு கோயில் வளாகத்திலே புதைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டா எப்படிப்பட்ட கல் நெஞ்சம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளலாம். இந்த அதிகாரம் படைத்தவர்கள் இவர்களுக்கு தைரியம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தில். இப்படிப்பட்ட வழக்குகளை நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் கொலை செய்யப்படுறாங்க. அப்படிப்பட்ட வழக்குகள்லாம் நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தில் அவங்களும் கடவுள் பக்தியில் மதிமயங்கி கிடக்கிறாங்க நீதிபதிகள். அதனால தான் இப்படிப்பட்ட வழக்குகள் 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் தீர்ப்பு வழங்காமல் இழுக்கெடுத்துப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக லாக்அப் டெத் நடக்கிறதுக்கும் இதுதான் காரணம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் விஜயகாந்த் நடித்தவர்கள் ஊமை வெளிகள்னு ஒரு படம் வந்தது. அது இப்படிப்பட்ட கருவை கொண்ட கதை தான் அந்த படம். அந்த கதை தான், அந்த படம் தான் இப்பொழுது இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. எப்படி இருந்தாலும் இந்தியாவே அதிர்ச்சி அடையும் நிலைக்கு ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கிறது. குறிப்பாக கர்நாடகத்திற்கு இது மிகப்பெரிய தலைக்குறைவு. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.